உலக புகழ்பெற்ற குலசை தசரா திருவிழாவில் சிகர நிகழ்வான சூரசம்ஹாரம் கோலாகலமாக நடைபெற்றது. சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய முத்தாரம்மன் மகிஷாசூரனை வதம் செய்தார். குலசை தசரா திருவிழாவில் அலைக்கடலென பக்தர்கள் திரண்டு முத்தாரம்மனை தரிசித்தனர். பக்தர்களின் ஓம் காளி ஜெய் காளி கோஷம் விண்ணை பிளந்தது. தசரா பண்டிகையை ஒட்டி டெல்லியில் ராவணனை வதம் செய்யும் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்று அம்பு எய்தினார். விஜயதசமியை ஒட்டி பல்வேறு மாநிலங்களில் ராவண வதம் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராவணனின் உருவ பொம்மை எரிக்கப்பட்டதை திரளானோர் கண்டுகளித்தனர். உலக புகழ்பெற்ற மைசூரு தசரா விழா கோலாகலமாக நடைபெற்றது. 750 கிலோ தங்க அம்பாரியில் சாமுண்டீஸ்வரி அம்மன் வீற்றிருக்க யானை சுமந்து உலா வரும் நிகழ்வை பல்லாயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனர். மைசூரு தசரா திருவிழாவின் ஒரு அங்கமாக நடைபெற்ற ட்ரோன் ஷோ பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களால் சாகசம் நிகழ்த்தப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரம்மோற்சவ உற்சவத்தின் கடைசி நாளையொட்டி கொடியிறக்க நிகழ்வு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கொடியிறக்க நிகழ்வை தரிசனம் செய்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரத்தில் கனமழை பெய்தது. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
சிவகங்கை அருகே இருதய ஆண்டவர் திருத்தலத்தில் நடைபெறும் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திடீரென ஆய்வு செய்தார். ராமநாதபுரத்தில் கள ஆய்வு பணிக்காக மதுரையிலிருந்து சாலை மார்க்கமாக சென்ற நிலையில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். கட்டாய கல்வி சட்டத்தின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மத்திய அரசு நிதி ஒதுக்கிய நிலையில் வரும் 6ஆம் தேதியில் இருந்து விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. கரூர் விவகாரம் தொடர்பான வழக்குகள் இன்று மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு வருகிறது. 2 முன்ஜாமீன் மனுக்கள் மற்றும் 7 பொதுநல வழக்குகள் விசாரணைக்கு வர உள்ளது. விஜயின் கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பாதுகாப்பு குறைபாடு என கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தொடர்ந்த வழக்கு. பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா என பாதுகாப்பு அதிகாரிகளிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டுள்ளது. கரூர் பிரச்சாரத்தில் தாவேகா தலைவர் விஜயை நோக்கி செருப்பு வீசப்பட்டதன் பிரத்யேக வீடியோ தந்தி டிவிக்கு கிடைத்துள்ளது. விஜய் மீது செருப்பு, தண்ணீர் பாட்டில், தேங்காய் வீசப்படுவதும் கூட்டத்தை கலைத்து மயங்கியவர்களை மீட்கும் பரபரப்பு காட்சிகளும் வெளியாகியுள்ளன. கரூரில் தாவேகா பிரச்சார கூட்டத்தில் மயக்கமடைந்தவருக்கு நெஞ்சில் கை வைத்து அழுத்தி முதலுதவி கொடுத்த பரபரப்பு காட்சி வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை நேரில் சந்திக்க தாவேகா தலைவர் விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உயிரிழந்தவர்கள், காயமடைந்தவர்கள் விவரங்களை தாவேகாவினர் சேகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்டில் நடக்கும் தேசிய கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க டெல்லி சென்றதாக தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளித்துள்ளார். அரசியல் ரீதியாக யாரையும் சந்திக்கும் திட்டம் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது அரசு உரிய பாதுகாப்பு வழங்கியிருந்தால் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கரூரில் தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார். எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் இல்லாத அளவிற்கு 41 உயிர்கள் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார் என்று சொன்னால் இதையெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்தவருக்கு தோண்டி எடுத்து இந்த தவறான செயலை ஈடுபடுகின்ற அதிகாரிகளை விடமாட்டேன். கரூர் விவகாரத்தில் தற்போது அரசியல் பேச விரும்பவில்லை என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விஜய் பாவம் எனவும் அவர் கூறினார். கரூர் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம். நாமெல்லாம் இன்னும் அதிலிருந்து மீண்டு வராமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இதில் நான் அரசியல் எதுவுமே கருத்து சொல்ல விரும்பலை. நாம் அனைவரும் பாதிக்கப்பட்ட மக்கள். அன்னைக்கு நானும் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறை தயங்குவது ஏன் என விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். விஜய்க்கும் திமுகவிற்கும் ரகசிய தொடர்பு உள்ளதா எனவும் சந்தேகம் எழுகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விஜய் மீது வழக்கு தொடுக்க முடியாது என்றால் புஷி ஆனந்த் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும்.
அவர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும்? அவரோட மற்ற 4 பேர் மீது மட்டும், மாவட்ட செயலாளர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும்? அவங்கள மட்டும் ஏன் தேடி பிடிச்சி போய் பதுங்கி இருந்த இடத்துல கைது பண்ணணும்? ஆனால் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்படின்னா திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்டு டீலிங் இருக்குன்னு சொல்லலாமா? அவங்க பிஜேபிக்கும் திமுகவுக்கும் அண்டர் கிரவுண்டு டீலிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. பாஜகவை கொள்கை எதிரி என சொல்லும் விஜய் எப்படி பாஜக பிடியில் இருப்பார் என நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் சம்பவம் குறித்து தனிநபர் ஆணையம் விசாரணை நடத்தி வரும் சூழலில் அரசு அதிகாரிகள், எம்எல்ஏ உள்ளிட்டோர் விளக்கம் அளிப்பது தவறு எனவும் அவர் கூறியுள்ளார். இப்படி கொடூரமான செயல்கள் நிறைய. யார் கரண்ட் ஆஃப் பண்ணது? யார் செருப்பு தூக்கி வீசினாங்க? காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருந்தது? ஏன் இவர்கள் கேட்ட இடத்துல பெர்மிஷன் கொடுக்கல? கரூர் சம்பவத்திற்கு முதல்வர் எப்படி காரணமாக முடியும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். விஜயின் குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். கரூர் சம்பவத்தில் தாவேகா தலைவர் விஜய் தனது இதயத்தில் இருந்து வலியை வெளிப்படுத்தவில்லை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரை குறிப்பிட்டு விஜய் பேசுவது திரைப்பட வசனம் போன்று உள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். நீங்கள் ஏதாவது பழி வாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்னென்னா இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனமாக இருக்குது. எப்படின்னா அங்கே கதாநாயகி குடும்பத்தை எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தான் இருந்தால் என்னையை தொடு, அவங்களையெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசும்ல, அப்படி இருக்குது பார்க்கும்போது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து வேலுசாமிபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. 5 மருத்துவர்கள் 10 செவிலியர்கள் குழு உடனடியாக சிகிச்சை அளித்ததாகவும் அவசர சிகிச்சை பிரிவு நிரம்பியதால் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்தது. 1 சவரன் தங்கம் 87,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் ஜனவரியில் பயன்பாட்டிற்கு வரும் என தெற்கு ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் மகேஷ் தெரிவித்துள்ளார். நடைமேடை, மேற்கூரை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர் விடுமுறை காரணமாக சென்னை ஈசிஆரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காக்கள், உணவகங்களுக்கு செல்லும் மக்கள் வாகனங்களை சாலையிலேயே நிறுத்தியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலையில் காவலர்களால் கடத்தப்பட்டு இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்குள்ளான சம்பவம். கைதாகி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவலர்கள் 2 வரையும் நிரந்தர பணி நீக்கம் செய்து டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை தேர்தல் ஆணையம் இன்று அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான பார்வையாளர்கள் கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூரில் பாதுகாப்பு படையினரிடம் ஆயுதங்களை ஒப்படைத்து 103 நக்சலைட்டுகள் சரணடைந்தனர். 49 நக்சலைட்டுகளின் தலைக்கு மொத்தம் ரூபாய் 1.06 கோடிக்கு மேல் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. லே மாவட்டத்தில் வெடித்த வன்முறை சம்பவம் குறித்து மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு லடாக் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. வன்முறையில் 4 பேர் பலியான நிலையில் மோதலுக்கான காரணத்தை கண்டறியும் வகையில் லடாக் நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இந்தியா மற்றும் சீனா இடையே இம்மாத இறுதியில் மீண்டும் நேரடி விமான சேவை தொடங்கும் என மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. கொரோனா, எல்லை பிரச்சனை உள்ளிட்ட காரணங்களால் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் விமான சேவை தொடங்கப்பட உள்ளது.
போர் மற்றும் பட்டினியால் பாதிக்கப்பட்டுள்ள காசா நோக்கி உதவி பொருட்களுடன் வந்த கப்பல்களை துப்பாக்கி முனையில் இஸ்ரேலிய ராணுவம் சிறை பிடித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ராணுவத்தின் செயலுக்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஸ்பெயினில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக நடந்த போராட்டத்தில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலீசார் மீது சிறிய அளவிலான வெடிப்பொருட்களை போராட்டக்காரர்கள் வீசியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இங்கிலாந்தில் யூத வழிபாட்டு தலம் அருகே காரை விட்டு ஏற்றியும் கத்தியால் குத்தியும் 2 பேர் கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதல் நடத்திய நபரும் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் இங்கிலாந்து பிரதமர் அவசர ஆலோசனை நடத்தினார். இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 162 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. முதல் நாள் ஆட்ட முடிவில் இந்திய அணி 2 விக்கெட் இழப்புக்கு 121 ரன்கள் எடுத்துள்ளது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக 7 விக்கெட் வித்தியாசத்தில் வங்கதேசம் அபார வெற்றி கண்டது. பாகிஸ்தான் நிர்ணயித்த 130 ரன்கள் இலக்கை வங்கதேசம் எளிதில் எட்டியது. இந்தியாவிற்கு மீண்டும் வருவதை கௌரவமாக கருதுவதாக அர்ஜென்டினா கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி கூறியுள்ளார். வருகிற டிசம்பர் மாதம் மெஸ்ஸி இந்தியா வருகை தர உள்ளார். இந்திய சினிமாவை பிரபலப்படுத்தும் வகையில் அதன் லோகோவை தனது கார் மற்றும் ரேசிங் உடையில் நடிகர் அஜித்குமார் பொறித்துள்ளார். இந்த புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி பாராட்டுக்களை பெற்று வருகிறது.